Everyone, welcome to Sounders IAS Academy and welcome to our family. I am Kaushik Karna. Today we are going to see today's newspaper analysis and overview. வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக அது பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக நீங்கள் என்ன பார்க்கணும், ஃபிலிம்ஸ்க்கு டிஜிசிஏ இதை பற்றி பார்க்கணும். இது ரெகுலராக நியூஸில் இருக்குது. நான் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இதை பற்றி டீட்டெயில்டாக பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் ஃபார் ஃப்ரம் ஏர் டார்கெட். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நியூஸ் ஆர்டிக்கலை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக என்ன முக்கியம்னா நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம், இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்கணும். வாங்க இதை பற்றி பார்க்கலாம். இந்த நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஏர் பொல்யூஷன் பயங்கரமாக நிறையா சிட்டிஸில் நிறைய ஏரியாஸில் இருக்குது. இதை வந்து கண்டெயின் பண்ணுங்கிறதுக்கு மோட்டிவில் தான் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. வாங்க இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது யாரை லான்ச் பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் சேஞ்சு. எப்போனா 2019 லான்ச் பண்ணாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் இன் 131 சிட்டிஸ் இன் 24 ஸ்டேட்ஸ் யூடிஸ் பை என்கேஜிங் வேரியஸ் ஆர் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஏன்னா அது கவர்மெண்ட்டால் மட்டும் அச்சீவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம பீப்புளோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. இதோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டார்கெட் இருந்துச்சு. அந்த டார்கெட் வந்து நிறைய இடத்துல இருக்கும். அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ நியூ டார்கெட் என்னென்னா டு அச்சீவ் அப் டு 40% ரிடக்ஷன் இன் பார்ட்டிகுலர் மேட்டர் கான்சன்ட்ரேஷன் பை 2026. இதுதான் வந்து இப்போ நியூ டார்கெட்டு. ஓகேங்களா? சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடி. இதை பற்றி ரெகுலராக நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும். இதை பற்றி கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாமில் கேட்பாங்க. யூபிஎஸ்சியில் இப்போ கேட்கலனாலும் இப்போ வர ஐபி எக்ஸாம் ஆர் எனி அதர் எக்ஸாமில் நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனலை பற்றி கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. அதனால் இதை டீட்டெயில்டாக படித்து வச்சுக்கோங்க. நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஜுடிஷியல் பாடி டெடிகேட்டட் டு என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இது வந்து எந்த ஆக்டு கீழே வருதுன்னா 2010 கீழே வருது. இது வந்து ஹெட்டட் பை யார் இதை ஹெட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சேர்பர்சன். மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மெம்பர்ஸும் இருப்பாங்க, எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸும் இருப்பாங்க. இதோட கவுண்ட் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 20 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். மினிமம் வந்து 10 மெம்பர்ஸ் கீழே போகக்கூடாது. இவரை வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க வித் ஆஃப்டர் தி கன்சல்டேஷன் வித் சிஜேஐ. இவங்களோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 65 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் ஆர் 3 இயர்ஸ் டேர்ம் ஒர்க் பண்ணலாம். எது வந்து இயர்லியர் வருதோ, எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் அப்ளிகபிள். என்ஜிடி இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நேச்சுரல் ஜஸ்டிஸ் இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்பெஷலைஸ்டு பாடி ஃபார் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கன்சர்ன் ஆர் டிஸ்பியூட்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் தேவையில்லை, இதை படிக்காதீங்க. இது கண்டிப்பாக படிக்கணும். இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக உங்களுக்கு என்னென்ன கன்ஃபியூஷன் இருக்குமா இந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது, ஜிடிபினா என்ன, ஜிவிஏனா என்ன, அதுக்கப்புறம் இந்த என்னென்ன டேட்டாஸ் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து கம்பேரிட்டிவ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது புரியாது. நான் இந்த டேட்டாஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிவிஏ பற்றி பார்க்கலாம். ஆஸ் பர் த ஆர்பிஐ படி ஜிவிஏவோட டெஃபினிஷன் என்னன்னா வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் வேல்யூ ஆஃப் intermediary inputs
நத்திங் பட் வேல்யூ ஆடட். இதை வந்து கவுண்ட் பண்ணுறது தான் ஜிவிஏ. இன்னும் உங்களுக்கு மேத்தமேட்டிக்கலாக சொல்லணும்னா ஜிவிஏ ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டாக்ஸஸ் ப்ளஸ் சப்சிடிஸ். இதுதான் டெஃபினிஷன். ஜிடிபியை பற்றி பார்க்கலாம். இது எப்படின்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபினிஷ்டு ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் within the country for a given period. இதுதான் இதோட டெஃபினிஷன். ஜிடிபியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிவிஏ ப்ளஸ் நெட் டாக்ஸஸ் மைனஸ் நெட் சப்சிடிஸ். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணும்னா ஜிவிஏங்கிறது செக்டார் வைஸ் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. ஜிடிபிங்கிறது ஓவரால் எக்கனாமிக் க்ரோத், எவ்வளோ ஒரு எக்கானமியில் அப்படின்னு சொல்லும். 6% க்ரோத்து, 7% க்ரோத்து எக்கானமி, அதை மாதிரி சொல்லும். இது ப்ரொடக்ஷன் வைஸ் நமக்கு வந்து டீட்டெயில்டாக நமக்கு கிடைக்கும் எவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம இப்போ இதில் என்ன பார்க்கணுன்னா டேட்டாஸ் பார்க்கணும். இப்போ கரண்ட்டாக இந்தியாவோட கரண்ட் டேட்டாஸ் வந்து இந்தியா எப்படி செயல்படுது, இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து நியர்லி 70% ஆஃப் த ஜிடிபி வந்து எது ட்ரிவன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கன்சப்ஷன்னு சொல்லுவாங்க. டொமஸ்டிக் கன்சப்ஷன். அப்புறம் இந்தியா வந்து 6th லார்ஜஸ்ட் கன்சியூமர் மார்க்கெட். இதனால தான் வந்து இந்தியா கிட்ட மெஜாரிட்டி ஆஃப் தி கண்ட்ரிஸ் வந்து ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 6th லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர், 9th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா வந்து அதிகமாக வந்து இம்போர்ட் தான் பண்ணுது, எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக தான் பண்ணுது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா வேர்ல்ட் பேங்க் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட ரேங்கிங் படி இந்தியா வந்து 63rd ரேங்க். குளோபல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் இதுபடி பார்த்தா நம்ம 40th ரேங்க்கு. இதை யார் ரிலீஸ் பண்ணுறான்னு பார்த்தா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். அவ்வளோதாங்க. நம்ம வாங்க நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம பார்க்க வேண்டியது இதில் என்னென்ன டேட்டா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லி டிமாண்ட் வந்து யூரோப்லேயும் யூஎஸ்ஏலையும் டெக்ஸ்டைல், நம்ம இந்தியன் டெக்ஸ்டைல்ஸோட டிமாண்ட் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்டர், இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்காக அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா எஃப்டிஏ போட போகிறதா சொல்லியிருக்காங்க. யார் கூட போட போகிறாங்கன்னா யூஏஇ கூடயும் ப்ளஸ் ஆஸ்திரேலியா கூடயும் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால டெக்ஸ்டைல் டிமாண்ட் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் இதை பாஸ் பண்ணி சப்ஸ்டாண்டர்டாக வர இம்போர்ட்ஸை வந்து டெக்ஸ்டைல் இம்போர்ட்டை வந்து கம்மி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஆம்பிஷியஸ் டார்கெட் ஒன்று சொல்லியிருக்காங்க. எவ்வளோனா $100 பில்லியன் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பை எண்ட் ஆஃப் 2030. இதை வந்து டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக 2023 எவ்வளோ
டெக்ஸ்டைல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல, எவ்வளோ எக்ஸ்போர்ட் அப்படின்னா 44 பில்லியன் US டாலர்ஸ். இதுலேருந்து இப்போ 100 பில்லியன் ஆக்க போகிறது தான் டார்கெட்னு சொல்லியிருக்காங்க 2030. அவ்வளோதாங்க, அவ்வளோதான் இருக்குது இம்பார்ட்டன்ட் நியூஸு. தேங்க்யூ. சைனிங் ஆஃப் பை கௌஷிக் கர்ணா. கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ ஆல்.